வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் ஃபைட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம கூட எந்த ஒரு தகவல் வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டு இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ வேணும், நீங்க ஒரு பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டாபிக்ல வீடியோ வரும். ஒரு ஆண் உங்களை விரும்பும் பொழுது அதிக அளவில் உணர்ச்சியுடைய நபராக இருந்தால் நீங்கள் வேறு ஒரு ஆணுடன் பேசும் பொழுது அந்த நிமிடத்தில் அழுது விடுவார்கள். இங்க நிறைய பேர் லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு ஆண் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. எப்படின்னா ஒருத்தவங்களை விரும்புவாங்க, அவங்களும் இவங்களை விரும்புறாங்க அப்படின்ட்டு வரும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது அந்த ஒரு பெண்ணு வேற எந்த ஒரு ஆண் கூட பேசினாலும் அந்த பசங்க அந்த ஆண் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே அழுதுருவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கிட்ட பேசுற விஷயங்கள் நம்ம கூட பேசலாம்ல, என்னை விட அவங்க இம்பார்ட்டன்ட் ஆயிட்டாங்களா? நிறைய நபர்கள் இருக்காங்க. ஒரு சில பெண்கள்லாம் நமக்கு பிடிச்சவங்க நம்ம பேசுற டைமோட வேற யாரோ ஒருத்தவங்க பேசும்போது இவங்களை கொல்ல போட்டு அவங்க கூட போய் பேசுவாங்க. அந்த விஷயத்தினாலே நிறைய ஆண்கள் இங்க மன வருத்தத்துல வராங்க. பெண்களும் இதே மாதிரி நடக்கும் செய்து அவங்களுக்கும். நீங்கள் விரும்பும் ஆணுடன் நீங்கள் பேசாமல் இருந்தால் அந்த ஆண் உங்களை நினைத்துக் கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் அழுது கொண்டே இருப்பார்கள். ஒரு சில நிமிடங்களில் உங்களை பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் உங்களை தேடி வருவார்கள். இங்க எல்லா ஆண்களும் இப்படி இருக்காங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. 10 பேர்ல ஒரு ஒரு ஆள் 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க விரும்பக்கூடிய அந்த ஆண் கூட நீங்க பேசாம இருக்கும் பொழுதுலாம் ஒரு சில நிமிஷங்கள், ஒரு சில நேரங்கள் அமைதியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தெரியாம அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா அவங்க உங்களை பார்க்கறதுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் தேடி வரக்கூடிய ஒரு ஆளாவும் இருப்பாங்க. ரொம்ப நபர்கள்லாம் இல்லை, 10 பேர்த்துல 2 பேர் சொல்றல, இப்ப பார்த்துக்கோங்க. ஒரு ஆண் உங்களை உயிருக்குயிராக காதலிக்கும் பொழுது அந்த ஒரு ஆணை நீங்கள் மற்றொருவருக்காக விட்டு கொடுத்து பேசிவிட்டீர்கள் என்றால் அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் அந்த ஆண் அழுது கொண்டே இருப்பான். இங்கே எல்லாருமே, எல்லா பெண்களுமே, எல்லா ஆண்களுமே இப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில நபர்கள் இருக்காங்க, மற்றவங்களுக்காக நம்ம பிடிச்ச நம்ம விரும்பக்கூடிய நபர்களை விட்டு கொடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க விரும்பிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க விரும்பக்கூடிய ஆணுக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டை வருது, அதுவும் உங்களுடைய ஃப்ரெண்டை வச்சு வருது. அந்த டைம்ல நீங்க விரும்பக்கூடிய ஆணை விட அவங்க தான் இம்பார்ட்டன்ற மாதிரி பேசுவீங்க. ஸோ இந்த ஒரு நிமிஷத்துல அவங்களுக்கு புரியக்கூடிய விஷயம், அவங்களோட பாசம் உங்களுக்கு பத்தலையா, தன்னை விட இம்பார்ட்டனா அவங்க தான் உங்களுக்கு முக்கியமா, உங்க கூட வாழ்றதை விட அவங்க தான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பர்சனா இருக்காங்க போலன்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை அள வச்சுட்டு கஷ்டப்படுத்திட்டே தான் இருக்கும். நீங்கள் விரும்பும் ஆண் உங்களை அதிக அளவில் சந்தோஷப்படுத்துகிறார்கள், அதிக அளவில் கஷ்டப்படுகிறார்கள் என்றாலே அந்த ஆண் உங்கள் மீது அதிக அளவில் அன்பு வைத்திருக்கிறார்கள் அர்த்தம். நீங்களும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் உங்களை அதிக அளவில் கஷ்டப்படுத்துறாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு ரீசன், நீங்களும் அவங்களும் சரி ஒரே அளவிலான அன்பையும் காதலையும் வச்சிருக்கீங்க. ஒரு சில நபர்கள் அதிக அளவில் வச்சிருப்பாங்க. முக்கியமா உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கு, உங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷம் இருக்குன்னா அந்த ஒரு ஆண் முழுக்க முழுக்க உங்க மேல எந்த ஒரு விஷயமும் வைக்கல. பட் சந்தோஷன்றது உங்களை சந்தோஷப்படுறதுக்கான விஷயம் வரும்போது அவங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பான முறையில் அவங்களும் உங்க மேல அதிக அளவில் அன்பு வச்சிருப்பாங்க, நீங்களும் அவங்க மேல அதிக அளவில் அன்பு வச்சிருப்பீங்க. அந்த ஒரு ரீசன் தான் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆணினுடைய காதல் எந்த அளவிற்கு உண்மையானது, உயிருக்கானது என்பதை நீங்கள் அவர்களை வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, அவர்கள் விட்டு செல்லும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய செயலை பொறுத்துதான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஆணுடைய காதல் எந்த அளவுக்கு உண்மையானது, உயிருக்குறானதுன்றது நீங்க அவங்கள வேணான்னு சொல்றீங்க ஒரு கோபத்துல, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக சும்மா சொல்லி பார்க்கறது கூட சொல்லி பார்க்குறீங்க. பட் நீங்க விரும்பக்கூடிய ஆண் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத வச்சுதான் அவங்க பண்ணக்கூடிய காதல் எந்த அளவுக்கு உண்மையானது, அவங்களுடைய காதல் எந்த அளவுக்கு உங்க மேல இருக்குன்றதை நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண்கிட்ட பேசுறீங்க, பழகுறீங்க, லவ் ப்ரப்போஸ் பண்றீங்க. பட் அந்த ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா கூட இருக்காங்க. ஒரு நாள் நீங்க வேணான்னு சொல்லும்போது சரி ஓகே இப்போ பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு உங்க மேல ஃபீலிங் இல்லை. சப்போஸ் நீங்க வேணாம்னு சொல்லும்போது நீ எனக்கு வேணும், நீ இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அன்பு இருக்கும். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க, செத்துற அளவுக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா கூட அவங்க உங்க மேல நிறைய அன்பு வச்சிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் இப்போ அந்த எல்லைக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஒரு சில நபர்கள் சீக்கிரமாகவும் பண்ணுவாங்க. அண்ட் உங்களை வேணான்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் உங்களை தேடி தேடி வந்து கெஞ்சுறாங்கன்னா அவங்க உங்க மேல உயிருக்குயிரான காதல் வச்சிருக்காங்க, டவுட்டே கிடையாது. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குன்னு தெரியல, புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.